நண்பர்களுக்கு வணக்கம். இந்தியா கிரிக்கெட்ல சாம்பியன்ஸ் கோப்பையை வென்று இருக்குது. உண்மையிலேயே அளவிட முடியாத மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த வெற்றியை பாரத பிரதமர் அவர்களும் நம்முடைய முதல்வர் அவர்களும் மற்றும் தலைவர்கள்லாம் கொண்டாடிட்டு வராங்க. அந்த விதத்துல இந்த வெற்றியை எப்படி இந்தியா கைப்பற்றியது என்று இந்த காணொலியை பண்றதுல நம்ம நேயர்களோடு பகிர்ந்துக்கிறத மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சாம்பியன்ஸ் கோப்பை உலக கோப்பை வென்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த போட்டி நடந்தது. ஐசிசி பாகிஸ்தான்ல நடந்தது. இந்த கோப்பையில மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னாக்க இந்த போட்டியை நடத்தினது பாகிஸ்தான் தான். இந்த பாகிஸ்தான் நடத்தும் போது போட்டியில தொடர்ந்து வெற்றி பெற்று இறுதியில இந்தியா கூட மோதி கோப்பையை வெல்வேன் என்று பாகிஸ்தான் சவடால் விட்டாங்க. ஆனா சவடால் விட்ட வேகத்துல பாகிஸ்தான் போட்டியில இருந்து வெளியேறிடுச்சு. எந்த நாடு நடத்தினதோ அந்த நாடே இந்த போட்டியில கலந்துக்க முடியாத சூழ்நிலை உருவாகிடுச்சு. இந்த அரையிறுதியில இந்த சீரியஸ்ல இந்தியா கலந்து கொண்ட அத்தனை போட்டியிலையுமே ஒரு நாடுகள் கூட தோக்காம அத்தனை சீரியஸ்லயும் வெற்றி பெற்று இறுதி கட்டத்தை அடைஞ்சு இறுதியிலையும் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றி இருக்குது. இதுல இந்தியாவோட பங்கு எப்படி எந்த இடத்துல நியூசிலாந்து விட்டது, எந்த இடத்துல இந்தியா பிடிச்சது என்று பார்க்கும்போது இந்தியாவோட பேட்டிங் அளப்பரியது. இந்த தொடர்ந்து எல்லா சீரியஸையும் கைப்பற்றுவதற்கு காரணம் இந்தியா பேட்டிங்ல சிறந்து விளையாண்டுட்டு இருக்கு. நியூசிலாந்து டாஸ் வென்றது. அதுவே இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா என்று ரசிகர்கள்லாம் ஒரு தொய்வு நிலைக்கு போனாங்க. ஆனாலும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்த அணி ரொம்ப ஒரு சாதுரியமான ஒரு முடிவுகள்ல ரோஹித் சர்மா எடுத்தாரு. ஏறக்குறைய 49 ஓவர்ல 254 ரன் எடுத்து 6 ரன்கள் எடுத்து 1 ஓவர் 4 விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா வென்றுள்ளது. மிகவும் இது ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம். இதுல திருப்பு முனையா அமைஞ்சது ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஓபன் பேட்ஸ்மேனாக இறங்கி 106 ரன்கள் எடுத்து இந்திய அணிக்கு வலு சேர்த்தாங்க. தொடர்ந்து நியூசிலாந்து முதல் எடுத்த உடனே 60 ரன்களை வேகமா குவிச்சு இந்தியாவோட நுனி சீட்ல உட்கார அளவுக்கு பரபரப்பு இந்தியாவுக்கு தொட்டிக்கிடுச்சு. அத நம்மளுடைய பேட்ஸ்மேன் ரொம்ப அழகா கையாண்டாங்க. அதுல இந்த பேட்ஸ்மேன் நியூசிலாண்டை வீழ்த்தினதுல விக்கெட் கீப்பருங்களுக்கு மிகவும் அளப்பரிய பங்கு இருக்கு. வருண்குமார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மிகவும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை அவர் நிகழ்த்தி இருந்தாரு. இறுதியாக ஹர்திக் பாண்டியா எப்போதும் கடைசியில அவர் அவருடைய வித்தியாசத்தை காட்டிடுவாரு. ஹர்திக் பாண்டியாவும் கேஎல் ராகுலும் அதிரடி ஆட்டத்தை நிகழ்த்தி இந்தியாவோட வெற்றிக்கு அவங்க வழக்கம் போல அவங்க வெற்றியை உறுதி பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு சிறப்பான ஆட்டத்தை கொடுத்துட்டு விக்கெட்டை எந்த நேரத்துல விக்கெட் எடுக்குமோ அந்த நேரத்துல நியூசிலாந்து விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும்போது வருண்குமார் 2 விக்கெட் வீழ்த்தி இது மாதிரிலாம் இந்தியாவோட வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தாங்க. அதே போல இந்த விளையாட்டை பாக்குறதுக்காக வேண்டி கிரிக்கெட்டை பாக்குறதுக்காக வேண்டி நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் மெரினா பீச்ல அகன்ற வெண்திரை கட்டி அங்க ரசிகர்கள்லாம் பாக்குறதுக்கு எல்லாரும் ஒன்று கூடி ரசிகர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நண்பர்களோட எல்லாரும் ஒன்று கூடி இந்த மாதிரி குதூகலமா பாக்குறதே அதுவே ஒரு மகிழ்ச்சி தானே. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதுக்கு முதல்ல நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அவர் எப்போதுமே விளையாட்டுத்துறைக்கு இளைஞர்களை விளையாட்டுப்படுத்துவதில் ஆர்வம் காட்டிட்டே இருக்காரு. அதுலயும் இந்த தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக இருக்கிறதுல தொடர்ந்து அவர் அவருடைய அளப்பரிய பணியை செஞ்சிட்டு இருக்காரு. அதுல இவருடைய பங்காவும் இந்த கிரிக்கெட் இதுல அவருடைய பங்கு கொடுத்திருக்காரு. இந்த சாம்பியன்ஷிப்ங்கிறது மொத்தம் கபில் தேவ், கங்குலி, MS தோனி இந்த மாதிரி இப்போ ரோஹித் சர்மா இவங்க 4 பேர் தலைமையில இந்தியா சாம்பியன்ஷிப் அடைஞ்சிருக்கு. தொடர்ந்து நம்ம அதிக முறை சாம்பியன்ஷிப் பெற்றது இந்த சிறந்த ஆளுமை தலைமை பண்பு உள்ள இந்த கேப்டன்களால சாதுரியமாக செயல்பட்டதுனால இந்தியா சிறந்து செயல்பட்டு கொண்டிருக்குது. இதுல திருப்பு முனையா அமைஞ்சதுதான் கேஎல் ராகுல் எப்போதுமே ஓபன் பேட்ஸ்மேனா இறங்குவாரு. ஆனா இந்த முறை
ரோஹித் சர்மா தலைமையில அவர் வந்து மதிநுட்பத்தோட செயல்பட்டதுனால அவர் வந்து 5வதாக களம் இறக்கி சிறப்பான ஒரு ஆட்டத்தை KL ராகுல் வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. இதுல என்னன்னாக்க KL ராகுலோட சிறப்பு என்னன்னாக்க ஓபன் பேட்ஸ்மேனா இறக்குனாலும் அவருடைய பங்கு சிறப்பா இருக்கும், 5வது பேட்ஸ்மேனா இறக்கும் போதும் அவருடைய பங்கு வந்து சிறப்பா இருக்கு. அதனால அவர் எப்படி எந்த நேரத்துல எப்படி இறக்குனாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போதுமே சிறப்பா இருக்கும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டுகள் வீழ்த்தி இந்த வெற்றியை வந்து கட்டியமாக்குறதுக்கு வந்து அவர் வந்து மிகவும் உறுதுணையாக இருந்திருக்காரு. அதோட முக்கியமா குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகள், முக்கியமான விக்கெட்டு, செயின் வில்லியம்ஸ், சச்சின் ரவீந்தர் இவர்கள் போன்ற ஒரு முக்கியமான விக்கெட்டுகளை அவர் வீழ்த்தி இருக்காரு. இந்தியா வந்து பங்களாதேஷ், பாகிஸ்தான், நியூசிலாந்து இவங்க கூட எல்லாம் வந்துட்டு விளையாண்டுட்டு தோல்வி அடையாம மொத்தமும் வந்து வெற்றி பெற்றிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்திய வீரர்களுடைய அந்த டெடிகேட்டடு. மொத்தமா வந்து இந்தியா கிட்ட வந்து அந்த பேட்டிங் வந்துட்டு எப்ப இறக்கி விட்டாலும் அந்த 7 வீரர்கள் வரைக்கும் சிறந்த பேட்ஸ்மேன்களாக இருக்காங்க. அந்த பேட்ஸ்மேன் திறமை வந்து சிறப்பாக இருக்கிறதுனால சீரியஸ் கைப்பற்ற மாதிரி இந்தியா வந்து மிகவும் சிறப்பானது ஒரு ஆட்டத்தை கொடுத்திருக்காங்க. இந்த காணொலியை பாக்குறீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி.